கொல்லலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன் யூடியூப்பில். ஏன்னா பார்ப்பாங்கல்ல பீப்புள்ஸும். ஸோ ஓகே கைஸ், இப்படி தான் இந்த பாஸை கொல்ல போகிறோம். பாஸோட இதுக்குள்ளே என்ட்ரி ஆகலாமா? பாஸோடதுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ என்ட்ரி ஆனோன்னே நீங்கள் வந்து இந்த பாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு சின்ன வெப்பன் தான் எடுத்துக்கணும். ஹை லெவல் வெப்பன், இது மாதிரி பெரிய வெப்பன் எடுக்கக்கூடாது. சின்ன வெப்பன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த பாஸுக்குள்ளே. அது மாதிரி ஆர்மர் இதெல்லாம் பெருசாக ஒரே ஆர்மர் மட்டும் போட்டுக்கோங்க. காலுக்கும் எது வேணாம், தலைக்கும் எது வேணாம், கையுக்கும் எது வேணாம். ஸோ அப்படியே சறுக்கு மரத்தில் சறுக்கிக்கிட்டே போவீங்க. போன உடனே இந்த பாஸ் வரும். வந்தோடனே நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் தான் செத்து போவீங்க. ஸோ இப்படியே ஓடி போங்க, இப்படியே ஓடி போங்க, ஓடி போய்கிட்டே இருங்க. இந்த இடத்துக்கு வரணும், அதுதான் ரொம்ப மெயின். ஓகேயா? என்னது அடிக்க முடியல? இப்போ சரியாக இதை தான் ஃபுல்லாகவே அடிக்கணும். என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குல்ல, நான் இப்போ அடிச்சிட்டு இருக்கேன்ல, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அடித்து உடச்சி உடச்சிட்டிங்கன்னா உடனே இப்படி ஆகும். இப்படி ஆகி எரிஞ்சோன்னு என்ன பண்ணணும்னா ரெடியாக இருக்கணும். நீங்கள் வந்து ரெடியாக இருந்துட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸிட் கொடுத்துடணும் கேமில் இருந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியாக என்ன ஆகும்னா அது உடஞ்சி அதுலேருந்து எல்லாமே கீழே விழுக ஆரம்பிக்கும். கீழே விழுக ஆரம்பிக்கும் போது நீங்கள் போய் மாட்டிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க தெரியுதா, அந்த ரூஃப் டாப்பில் சைடில் இருக்க எல்லாமே வந்து கீழே உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிரும். அப்படி நீங்கள் செத்து போயிருவீங்க. அப்படி சாகணும்னு அவசியமே இல்லை. ஸோ திரும்பவும் இதே ஸ்பாட்டுக்கே வருவீங்க. திரும்பவும் உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எதில் ஸ்டாப் பண்ணீங்களோ அதில் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் இல்லை. பார்க்கலாம். கீழே போனால் அப்படியே அந்த மிருகத்துக்கு மேலே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கான்னு பார்ப்போமா? ஆமாம், எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுதா? அது நம்ம உடச்சி விட்டதுனால தான் எரியுது, வேறு எதாலையும் இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நேராக வந்து இங்கே எறியுங்க. இல்லைன்னா இது மாதிரி சைடில் ஐயோ பூச்சி 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 வேணாம். ஓகே நைஸ். கொஞ்சம் சேஃபாக போங்க. இந்த கார்னர்லேயே தான் போகணும், இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது உங்களுக்கு என்னன்னாலும். ஏன்னா அதுதான் ரூல்ஸ். அப்படி கார்னர்லேயே போனால் தான் உங்களால் தப்பிக்க முடியும் இதுலேருந்து. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் இப்படி உடைக்கணும். உடைச்சிட்டு அதை அடிச்சிட்டிங்கன்னா போதும். என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு திரும்பவும் நான் வந்து ஓகே இது மாதிரி ஆனோன்னா திரும்பவும் எக்ஸிட்டு. அவ்வளோதான். திரும்ப இந்த மிருகம் அப்படியே எரியும். எரிஞ்சோன்னா திரும்பவும் எக்ஸிட் கொடுத்துடணும். சேம் ப்ராசஸ் தான், ஆனால் இந்த தடவை கொஞ்சம் உள்ளே போகணும். அதே இந்த பாஸில் வந்து அப்படியே தான் நிற்கும். அந்த பாஸ் வந்து கொஞ்சம் கோளாறு கொடுக்கும்னு கேள்விப்பட்டேன். என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ரிங்கை மாற்றி வச்சுக்கிறது நல்லது. ரிங்கை வந்து அதே டைம் வந்து டார்க் வுட் ரோலிங் ஆக்ஷன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரிங்கை மாற்றி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சேம் அகைன் அதே மாதிரியே. எங்கே ப்ரோ? பாய் ப்ரோ, போகிறீங்களா? ஓகே ப்ரோ, சூர்யா ப்ரோ பாய் ப்ரோ, போயிட்டு வாங்க. நல்லா குடிச்சிக்கிங்க. என்ன வேணால் வெறும் ஃபைட்டு தான். கீழே போனோன்னா வெறும் ஃபைட்டு தான் பயங்கரமாக நடக்கும். சறுக்கிக்கிட்டே. ஏன்னா இந்த தடவை அந்த பாஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஈஸி தான், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நடுவில் வந்து உடையும். அது உடஞ்சோன்னே ஐயோ ஐயோ பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த பாஸு. நினச்சேன் ஐயோ 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 பாஸே பாஸே வேணாம் பாஸே வேணாம் பாஸே. ஏன் பாஸே கோவப்படுறீங்க? ஐயோ அது வந்து செவத்தை உடைக்கணுங்க. அது உடைச்சாதான் வந்து நம்மளால அடுத்த வேலையை பார்க்க. ஐயோ எரிக்குதுடா. முடிச்சு விட்டுருச்சுங்க, முடிச்சு விட்டுருச்சு. இது தப்பு தான் நடந்துச்சு. ஏன் ஏன் எங்கே தப்பு நடந்துச்சு? ஆஹா, அதை வைக்கலையா நான்?
நான் கை வச்சதை நான் பார்த்தேன். ஓகே, திஸ் டைம் இஸ் பேஸ் ஐ கெஸ். இல்லைண்ணா எதுவும் பான்ஃபயர் இல்லையா? எல்லா பான்ஃபயரும் வெளியே தான் இருக்கும். ஓகே கைஸ், கொஞ்சம் டான்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம். ஓகே ப்ரோ, சூர்யா ப்ரோ, குட் நைட் ப்ரோ, குளிக்க வாங்க, பை பை. ஸோ ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த பான்ஃபயர்லேருந்து பயங்கரமாக ஓடுங்க. எல்லாருமே நெருப்பு கக்குவாங்க, கண்டுக்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஓடியே மாட்டிக்கடா. இந்த தலைவன் வேறு வருவான், ஆள் மோசமாக வருவான். அவன் தப்பிக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நேராக இந்த இடத்துக்கு வரணும். ஸோ திரும்பவும் அதே பாசை கொள்றதுக்கு நம்ம திரும்ப அதே இடத்துக்கு வந்தால் தான் பண்ண முடியும். வந்துக்கோங்க. ஐ கெஸ் இந்த தடவை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அவனை. அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் எடுத்துருங்க. இதுக்கு பதிலாக இது போட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் முன்னாடி போனால் அவனுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து உடச்சிருவான். அந்த பாஸே வந்து உடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு பத்துமே இந்த இடத்துலலாம். பத்த ஆரம்பிச்சிருச்சா சொன்னேன்னா, ஏன்னா அந்த பாஸ் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கான் அவன் மேலே. பய ஐயோ, முடிச்சு விட்ருச்சு. அவ்வளோதான், செத்துட்டேன். வேஸ்ட்டு ஓடி வந்ததெல்லாம். ஸோ இது மாதிரி நீங்கள் குதிக்கக்கூடாது. குதிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க. ஓகே கைஸ், ஸோ இது மாதிரி எரியுதா அந்த ஐயோ, தள்ளி விட்டாங்க ஒரே தள்ளா. அடப்பாவி, அடப்பாவி. பார்க்கலாம் இந்த தடவை என்ன நடக்குதுன்னு. கடவுள் இருக்காண்டா குமார், பார்க்கலாம் பார்க்கலாம். ஏய் என்னடா இது, இது பண்ண வேண்டியதை பண்ணாம வேற எதையோ பண்ணுதுங்க. ஓ, ஜஸ்ட் மிஸ்ஸு, பார்த்தீங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. நேராக உள்ளே வந்து இந்த புழுவை வெட்டினீங்கன்னா முடிஞ்சுச்சு. லார்டு சோலே உங்களுக்கு கிடச்சிருச்சு. இங்கே ஒரு பான் ஃபயரு. ஸோ இதுதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். பண்ண வேண்டியதை சரியான டைமில் பர்ஃபெக்டாக பண்ணோன்னா முடிஞ்சு. நம்ம தான் கெத்து. எப்படி என்ன ப்ரோ?